உத்தமர்தம் உள்ளத்தில் கடவுள் பிரணவ ஒளியாக வீற்றிருப்பார். அவர் எண்ணம், சொல், செயல் அனைத்தும் புனிதமானதாகும். வள்ளலார். கடவுளிடம் முழுவதுமாக சரணடைந்து விட்டால் நம்முடைய விதியின் கட்டளைகள் கூட நீக்கப்பட்டு விடுகின்றன. இறைவனே நமக்கு என்றும் அடைக்கலம். அவனே நம்முடைய தலைவிதியை நிர்ணயம் செய்கிறான். மகாத்மா காந்தி. தோல்வியடையும் என்று உறுதியாக தெரிந்த செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டிராதே. தோற்பன தொடரே. ஔவையார். ஒருவர் தர்மம் செய்வதில் கஞ்சத்தனம் செய்கிறார் என்றால் அவர் அல்லாஹ்வின் மீது கொண்ட தவறான எண்ணத்தின் காரணமே ஆகும். நபிகள் நாயகம். கடவுள் நமக்கு கதிரவனும் கேடயமுமாய் இருக்கிறார். கடவுள் நமக்கு அருளையும் மேன்மையும் அளிப்பார். பைபிள் பொன்மொழிகள்.